ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா டிஃபன் சாம்பார் செஞ்சுக்கலாம். இது வந்து 3/4 கப்பு துவரம்பருப்பு, கப்பு வந்து பாசிப்பருப்பு, ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாட்டர் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு இதுலேயும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 4 விசில்ஸ் இல்லைன்னா வந்து 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. புளி வேணா வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் புளி கரைசல் ஆட் பண்ணுறேன். இல்லை வேண்டாம்னு நீங்கள் தக்காளியே நிறைய போட்டுக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு வானலியில். இதில் வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, தாளிப்பை சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா காயெல்லாம் வந்து வெந்துடும், பசங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக இருக்கு பாருங்கள். சால்ட்டு சேர்த்துருங்க. முதல்ல சேர்த்துட்டேன், கொஞ்சம் வந்து பத்தலை, எனக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஃபன் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வந்து காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடும், சாப்பிட்ருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட தோசையோட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாரை சர்வ் பண்ணலாம். சட்னியை கூட இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சூப்பராக அருமையாக சாம்பார் தோசை சூப்பர் ரெடி.